ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இந்த வசனத்தில் பேதுரு விசுவாசத்துக்கு ஒரு ஆழமான ஆன்மீக அழைப்பை விடுத்திருக்கிறார். புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல ஒரு புதிய குழந்தை தாய்ப்பாலுக்காக எப்படி ஆவலுடன் அழுகிறதோ, வாஞ்சியா இருக்கிறதோ, அதே போல அதற்கு பால் என்பது வாழ்க்கையின் ஆதாரம். அதே போல ஒரு விசுவாசிக்கு தேவனுடைய வார்த்தை இல்லாமல் கிறிஸ்துவ வளர்ச்சி இல்லை. குழந்தை பால் குடிக்காமல் இருந்தால் அது பலவீனமாக இருக்கும். அதே போல திருவசனத்தை பெறாத விசுவாசிகள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சோர்ந்த பலவானாக இருக்கிறார்கள். கலக்கமில்லாத ஞானப்பால். இங்கே ஞானப்பால் என்பது தேவனுடைய பரிசுத்த வார்த்தையை குறிக்கிறது. சங்கீதம் 119, 105 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உங்களுடைய வார்த்தை என் காண்களுக்கு தீபம் என்று. மத்தேயு 4:4 இயேசு விதமாய் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது, நம்மை சுத்தமாக்குகிறது, நம்மை வளர்க்கிறது. வாஞ்சையாயிருங்கள், இது ஒரு கட்டளை. சில நேரங்களில் நம் உணவு மறந்தாலும் பசி நினைவூட்டுகிறது. அதே போல நம் ஆன்மா தேவனுடைய வசனத்திற்காக பசியுடன் இருக்க வேண்டும். நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் தினந்தோறும் வேதங்களை வாசிக்கிறேனா, வசனத்தை தியானிக்கிறேனா, அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு குழந்தை பால் இல்லாமல் வளர முடியாது. அதே போல தேவனுடைய வார்த்தை இல்லாத நாம் கிறிஸ்துவனாக வளர முடியாது. இன்று உலகம் பல விஷயங்களை நம்மை நிரப்புகிறது. செய்திகள், சோசியல் மீடியாக்களில் வரும் செய்திகள், கவலைகள். ஆனால் நம் ஆன்மாவை நிரப்புவது தேவ வசனம் மட்டுமே. நம் குழந்தையை போல எளிமையாகவும் தாழ்மையாகவும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டே அவர் நம்மை ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு கொண்டு செல்வார். ஆகையால் திருவசனத்திற்காக பசியுடன் தாகமும் கொண்டவர்களாக இருப்போம். அப்பொழுது பலனுள்ள விசுவாசியாக வளர்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.